ஆர்டிஜி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது விக்ரமுடைய சினிமா. இப்போ தங்கலான் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. விக்ரம் வந்து எப்படிலாம் வந்து நடிச்சிருக்கிறாரு சில பேர் பேசுகிறாங்க. ரொம்ப சில பேர் வந்து பெருமையாக கூட பேசுகிறாங்க தான். ஆனால் வந்து விக்ரமுக்கு வந்து இந்த படம் வந்து ஹிட்டான்னு பார்த்தீங்கன்னா ஹிட் இல்லை. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பின்னோக்கி போகணும். விக்ரமுடைய கெரியர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமி தூள் இந்த படம்லாம் வந்து ஹிட் ஆச்சு. அந்நியன் வரைக்கும் நம்ம ஹிட் ஆச்சு. அதுக்கு பிறகு வந்து விக்ரம் கெரியர் வந்து பார்த்தீங்கன்னா சரிவு தான். இந்த படமும் சரியாக போகலை. 10 என்றதுக்குள்ள படம் வந்து 10 என்றதுக்குள்ள வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆனால் விஜய் மில்டன் வந்து சிறந்த இயக்குனர். நான் இயக்குனர் குறை சொல்ல மாட்டேன். இவங்க தலையீடு இல்லாமல் இருந்தாலும் நல்லா இருக்கும். இவங்க 4 படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா இவங்க பெரிய ஜீனியஸ்ன்னு நினச்சிக்கிறது. இந்த சூப்பர் ஸ்டார் இந்த நடிகர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, சூப்பர் ஸ்டார் நீங்கள் ரஜினி நினச்சிக்காங்க. பொதுவாக சொல்கிறேன், ரஜினிலாம் தலையீடு இருக்கான்னு சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி இந்த நடிகர்களாக இருக்கலாம். அந்த சமீபத்தில் ஒரு 10 படம் ரிலீஸ் ஆக வந்து கொஞ்சம் நல்லா போச்சுன்னா உடனே அவங்க வந்து தலைமை கிரேட் ஏறிடும். உடனே இயக்குநர்கள் இருந்து இயக்கிறது. தமிழ் சினிமாவோட சாபக்கேடு கேட்டால் அவர் தயாரிப்பாளர் இயக்குனர் சேர்ந்து தான் நடிகரை முடிவு பண்ணோம். ஆனால் இங்கே வந்து கேட்டால் தலைகீழ் இருக்குது. நடிகர் தான் வந்து நான் சேர்ந்தாக்கா தயாரிப்பாளர் இயக்குனருக்கு வாய்ப்பு தராங்க. அப்படி ஆகிப்போச்சு தலையெழுத்து மாதிரி என்ன செய்யுது. அதனால் பல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து இயக்குநர்கள் வந்து வாய்ப்பு கேட்டு பல இடங்களில் கஷ்டப்படுறாங்க. ரத்தம் வேர்வை சிந்தி உழைக்கிறாங்க. ஆனால் வந்து பலன் இல்லாமல் போகுது. இது ஒரு ரத்த சரித்திரம். இது நம்ம பேசுவோம். இப்போ இதில் என்ன விக்ரம் என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்து படங்கள் சரிவு சரிங்களா. இப்போ வந்து உச்சபட்சமாக நான் கேட்டேன், இவர் வந்து தங்கலானில் இப்போ வந்து படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அவருடைய நேரம் செய்யலையோ இவர் நேரம் செய்ய தெரியல. பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி இவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தெரில. இவர் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, ஆனால் வந்து படம் போகலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வந்து 2 நாளில் வந்து படம் வந்து ஒரு சரிவை நோக்கி தான் போயிட்டுருக்கு. இப்போது இவர் வந்து பார்த்தீங்கன்னா சாமி 2 வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு படம் ஓடுறது பெரிய இதுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் இவங்க பார்ட் 2 வேறு இதில் ஏற்கனவே சாமி 1 ஓரளவுக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். சாமி 2 எடுத்தார் பாருங்க. அந்த சாமி 2 வந்து பெரிய அளவு போகவே இல்லை, படமே போகல. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு இப்போ அவருக்கு என்ன பிரச்சனை வந்து விக்ரம்னா அந்தகன் படம் வந்து பிரசாந்த் அவர் வந்து எல்லாரோட சீனியர் சார். விஜய்க்கும் சீனியர் பிரசாந்த். அப்படி இருக்கும்போது விக்ரம்லாம் வந்து ஜூனியர் தான். ஆனால் இவங்க அவருடைய நேரமும் இன்னொரு தெரியல. பிரசாந்துக்கு வந்து அடுத்தடுத்து வந்து பல பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள்லாம் சேர்ந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய கேப் வந்துச்சு. ஆனால் அந்தகன் படம் வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக வந்து படம் போயிட்டு ரொம்ப ஆரோக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சரிவுகள் இருக்கும்போது அந்தகன் படத்தை வந்து இத்தனைக்கும் மார்க்கெட் இழந்த நடிகர்ன்ற பேர்லாம் கூட பிரசாந்துக்கு இருக்குது. ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேசப்பட்டிருக்காரு. படமும் நல்லா இருக்குது. ஸோ தரமான படங்கள் இயக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது சாதாரண இயக்குநர்கள் எடுத்தாலும் கூட தரமான படமாக இருந்தால் மக்கள் ரசிப்பாங்கிறதுக்கு ஒரு உதாரணம். இந்த படத்தோட வெற்றி வந்து யாருக்கு பாதிப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்குள்ள உறவு முறையில் சில பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா உறவு முறையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்தோட வந்து அதாவது தியாகராஜுடைய சகோதரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க விக்ரமோட அம்மா. இந்த உறவு முறையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 குடும்பத்துக்கும் வந்து சொத்து பிரச்சனை பேச்சுவார்த்தை எல்லாம் தான் இருக்கிறதா தகவல் இருக்குது. சினிமா வட்டாரத்தில் பேசப்படுது. இப்போ வந்து கேட்டால் பிரசாந்த் படம் ஓடிச்சு. இப்போ தங்கலான் வந்து பார்த்தீங்கன்னா போகாது. விக்ரமுக்கு வந்து பெரிய இது. விக்ரமுக்கு வந்து அடுத்த படங்கள் வருமானது பெரிய சந்தேகம். ஏன்னா தங்கலான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சார் ரசிக்கணும் இல்லை. சில விமர்சனங்கள் வந்து பார்க்கும்போது நீங்கள் ஏதோ வந்து இந்த பழைய காடா துணியெல்லாம் போட்டு டீயில் வந்து நினச்சி டீ ஒரு கண்ட துணியை கட்டி நீங்கள் பார்த்தாலும் அந்த முழுக்க நீங்கள் வந்து ஒரு ரஞ்சித் படம் பல படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அந்த படத்தில் கேட்டால் சாதி சொல்லப்படும். அது காட்சியின் மூலமாக வெளிப்படும். அந்த சாதி வசனங்கள் மூலமாக வெளிப்படாது. காட்சிப்படுத்தும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களுடைய அந்த பெயின் என்னன்றது தெரியும், அந்த அடையாளம் தெரியும். ஸோ அந்த சமூக ரீதியான அந்த அரசியலும் அதில் வெளிப்படும். ஆனால் வசனங்கள் மூலமாக பேசும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்ற சமூகத்தை சார்ந்து இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அழுப்பு தட்டுற மாதிரி ஆகிடும். நீங்கள் என்ன தான் சொன்னாலும் உங்களுக்கான வழி அது இல்லைன்னு சொல்ல. அந்த வழி வந்து பொதுவான வழியாக உணரணும்னு சொன்னால் நீங்கள் காட்சிப்படுத்துகிற விதம் ஒன்று இருக்குது. அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணையும் அந்த காட்சி அமைப்பையும் நீங்கள் காட்டினீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதை கடந்து நீங்கள் வசனங்கள் மூலமாக வந்து அழுத்தமாக அதை பதிவு பண்ணும்போது அங்கே வந்து கஷ்டமாயிடும் படம் பார்க்குறதுக்கு. இப்போ சார்பட்டா படம் எடுத்து ஸ்க்ரீன் பிளே வந்து பக்காவாக இருக்கும். அது அப்படியே வந்து இப்போ வந்து படம் நகர்றதே தெரியாது. சின்ன ஒரு பெரிய சப்ஜெக்ட்லாம் கிடையாது. ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விளையாட்டு போட்டி மட்டுமே வச்சு நீங்கள் அந்த படத்தை கொண்டு போயிட்டு அதில் யாராவது என்ன கேட்டால் விக்ரம் மாதிரி பெரிய நடிகர் நடிச்சாங்களா? கிடையாது. ஆர்யா வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் அவுட் ஆனவர். அவர் அந்த படத்தை நடித்தார்.
ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விக்ரம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கலான ஒரு எதிர்பார்த்த வந்து அந்த உழைப்பு இருக்கலாம், ஆனால் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு படம் வந்து போகல. பொதுவாக இந்த நடிகர் விக்ரம் போன்ற நடிகர் இருக்கிறாங்களா, ஒரு 4 படம் வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து இப்போ ஒரு ஆளுமையாக அவங்கள நினச்சிக்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யார்கிட்ட முதல்ல இருக்குன்னா ஒரு புதுமுக இயக்குனர். இப்போ பாலா வந்து புதுமுக இயக்குனர் தான். சேது படத்தில் அவர் வந்து இவங்க வந்து வாய்ப்பு தராரு. ஒரு கதாநாயகனுக்கான அந்த நின்னதுக்கு காரணமே வந்து பாலான்னு தான் சொல்ல முடியும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இவங்க என்ன சொன்னால் அடுத்த படம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேது படத்துக்கு பிறகு போய் வந்து ஒரு கதை சொல்லும்போது நான் பெரிய இயக்குநர்கள் தான் நான் நடிப்பேன்ற மாதிரி என்ன சில வார்த்தைகள் கூட அவர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய எதிர்பார்ப்பு எங்கே போயிடுதுன்னு கேட்டிங்கன்னா சங்கர், மணிரத்னம் இப்படி போயிடுது. இவங்களுக்கு என்னென்னா சாதாரண இயக்குநர்கள்னால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு விஷயம் சார், நல்ல திரைப்படத்தை ரசிக்கிறதுக்கு வந்து மக்கள் தயாராகிறாங்க. இது மணிரத்னம் படமா சங்கர் படமான்னு சொல்லிட்டு பார்க்கறதே கிடையாது. இப்போ பாருங்க, ரஞ்சித் பெரிய இயக்குனர், படம் காலி. சங்கர் பெரிய இயக்குனர், காலி. இப்போ புரியுதுங்களா? இங்கே இளம் இயக்குநர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வேர்வை சிந்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா உழைக்கிறது தயாராகிறாங்க. ஆனால் அந்த வாய்ப்பு வந்து மறுக்கப்படுது. தமிழ் சினிமா பெரிய நடிகர்கள்ன்ற அந்த போர்வையில இவனுங்க பண்ணுற அட்டகாசம் இருக்கு பாருங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே ஓடி ஓடி உழைக்கிற பல நடிகர்கள் இன்னும் வந்து கூட வர முடியல. பெரிய இதுவாக கூட இருக்கட்டும், அதற்கு என்ன பெரிய நடிகர்கள் குடும்பத்தில் கூட இருக்கட்டும். நீங்கள் அருண் விஜய் எடுத்துங்க, அவர் வந்து தொடர்ச்சியாக வந்து முன்னேறாரு. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா படங்கள் கூட கொஞ்சம் ஹிட் ஆகுது. ஆனால் அதுக்கு தான் வந்து ஒரு ஒரு என்ன சொன்னால் ஒரு முன்னிலைக்கு வர முடியல. அப்படியான ஒரு சூழல் இருக்குது. இப்போ வந்து விஜய் ஆண்டனி எடுத்துங்க, தமிழ் சினிமாவில் தனி ஒருவன் சொன்னால் விஜய் ஆண்டனி தான். அவங்களாம் வர முடியல. ஆனால் அவங்களாம் வந்து இயல்பான கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான கேரக்டர். அடுத்தவங்களுக்கு வந்து இளம் இயக்குநருக்கு வாய்ப்பு தரணுன்ற அது மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் பட் விக்ரம் மாதிரி நபர்கள்லாம் கேட்டால் பெரிய இயக்குநர்கிட்ட தான் நான் நடிப்பேன்ற அந்த ஆணவ போக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது அவங்க அதனால தான் இவங்க சரிவு தள்ளுது, கீழே தள்ளுது. இவன் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து விக்ரம் ஃபீல்ட் அவுட் தான் இந்த படத்தில் இருக்க பிறகு. அதுக்கு அடுத்த படம்லாம் அவருக்கு வந்து வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. சில படங்கள் இருக்குதான் சொல்கிறாங்க, அது பார்க்குற வரட்டும் பார்க்கலாம். ஏன்னா ஒரு வருஷமாக எடுத்த இந்த படமே நீங்கள் வந்து வெறும் உழைப்பு மட்டுமே கொட்டி பிரயோஜனம் இல்லை சார். நீங்கள் வந்து கதையை பார்க்கணும். என்ன இப்போ ஒருத்தர் சொன்னார், இந்த விமர்சனம் கேட்டான், கதையை கேட்க வேணாமா, உழைக்கிறது தயாராக இருக்கிறீங்க, நீங்கள் கதையை கேட்கணும்ல. இப்போ கேரளாவில் யானை இருக்கும், இங்கேருந்து கொண்டு போய் இந்த மரக்கட்டைகளை பெரிய பெரிய மரங்கள் இருக்கும், இங்கேருந்து கொண்டு போய் அங்கே வைக்கும், அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே வைக்கும். எதுக்கு வைக்க சொல்கிறாங்கன்னு அது தெரியாது. அது மாதிரி தான் உழைப்பு. எதுக்கு நடிக்கணும்ன்றது கிடையாது. நீங்கள் உழைக்கிறேன்னு சொன்னால் அந்த கதை இருந்து இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட நீங்கள் மற்ற இடத்துலாம் கேட்குறது. இப்போ எங்கே போய் ஏமாந்தா தெரியுங்களா? ரஞ்சித் பெரிய இயக்குனர், சங்கர் பெரிய இயக்குனர், இப்படி தான் போய் ஏமாறுது. இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கதைகளை வச்சுக்கிட்டு சாதாரண சின்ன சின்ன இயக்குநர்கள் வந்து துணை இயக்குநர்கள் வந்து எவ்வளோ பேர் அடையிறாங்க தெரியுங்களா? ஆனால் அவங்க வாய்ப்பு கிடையாது. இவங்கெல்லாம் போய் கேட்டால் கதை சொல்கிறதுக்கே சார் இது அது ஒரு படத்தில் சத்யராஜ் எடுத்து காமிச்சிருப்பார். கதை சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயக்குனர் போய் கதை சொன்னால் அவருக்கு அதுக்கு ரியாக்ஷன்லாம் வந்து நல்லாயிருக்கும் அவர் சொல்கிறது. அந்த மாதிரி தான் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து நான் கேட்டால் அடுத்து இப்போ நான் இப்போ தனி அடையாளம் தமிழ் சினிமாவுக்கு இந்த பெரிய ஸ்டார்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து எல்லாருக்குமே டவுட் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரண நடிகர்கள் மாதிரி தான் நீங்களும் வந்து வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிறீங்க. படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஓடுமா ஓடாதான் இந்த நிலை எதுக்கு? நிறைய இயக்குநர்கள் வரணும் சார், துணை இயக்குநர்கள் வந்து எல்லாம் இயக்குநராக வரணும். இந்த பெரிய பேனர்ன்ற பேச்சே இருக்கக்கூடாது. இல்லைன்னா ஒரு விஷால் வந்து ஒரு நடிகர் சங்க தலைவர், எல்லா சங்கத்திலையும் இருந்திருக்கிற தயாரிப்பாளராக இருக்கிற லோ பட்ஜெட் படம் தயாரிக்கலாம் வராதிங்கன்னு சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா இல்லையா? மேடையில் சொல்கிறான் சார், லோ பட்ஜெட் படம் தயாரிக்கலாம் இருக்கு. உன் படம் ஓடிச்சா, ரத்னம் ஓடிச்சா? இங்கே லோ பட்ஜெட்லாம் இல்லை சார், நல்ல படங்கள் எடுத்தால் பார்க்கறதுக்கு தயாராக இருக்கார். அறம்னு ஒரு படம் சார், அது படம் லோ பட்ஜெட் தானே சார். ஒரே ஒரு காட்டில் சுற்றி ஒரு வந்து ஒரு ஆழ்குழாய் கணத்தில் வந்து குழாயில் வந்து குழந்தை வந்துட்டார். அருவி படம் எடுத்துங்க, இதெல்லாம் வந்து படம் தரமான படத்தை மக்கள் பார்க்க தயாராக இருக்காங்க. பெரிய ஸ்டாருக்கு பின்னாடி ஓடுறதை நிறுத்தணும். முதல்ல பெரிய சூப்பர் ஸ்டார்கள் சொல்லிட்டு இந்த பணத்தை தூக்கிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் சம்பளத்தை கொட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து திவாலாகிறத விட இளம் இயக்குநர்கள், இளம் நடிகர்களுக்கு, புதிய நடிகர்களுக்கு வாய்ப்பளிக்கலான்றது என்னுடைய பார்வை ஒன்று. இப்போ நீங்கள் கமல் எடுத்துங்களேன், இப்போ இந்தியன் 2 வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. விக்ரம் 2 ஃப்ளாப் ஆகிடுன்னு வச்சுங்களேன். இந்தியன் 2 ஃப்ளாப் ஆகிற மாதிரி விக்ரம் 2 ஃப்ளாப்னா இந்நேரம் ஃபீல்ட் அவுட், பொலிட்டிக்கலையும் ஃபீல்ட் அவுட்டு, சினிமாலையும் ஃபீல்ட் அவுட்டு. சினிமா நம்பி தான் பொலிட்டிக்கல் ஃபீல்ட் அவுட்டு, சினிமாவும் ஃபீல்ட் அவுட் ஆகி அப்பா வந்திருப்பார். கைவீசுன்னு சிவாஜி வந்தார் பாருங்க, அந்த மாதிரி அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு இருப்பார். ஏதோ ஒரு நேரம் நல்லா இருக்கு. இப்போ கூட நம்ம சொல்ல முடியாது சார். ஏன்னா விக்ரம் 2க்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கமலுடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் ரசிகர்களுக்கு வந்து மாறி இருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த படம் நம்ம வந்து தோல்வி அடையணும்னு நமக்கு எண்ணம் கிடையாது.
முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய நடிகர்கள் பெரிய சூப்பர் ஸ்டார்கள் வந்து கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டலான்ற அந்த அந்த பார்வை வந்து முடியணும்ன்ற இந்த பெரிய நடிகர்கள்லாம் வந்து 40 கோடி 800 100 கோடி 130 கோடி 150 கோடி கொட்டுறீங்கல்ல, இங்கே என்ன லட்சணத்தை படம் ஓடுது பாருங்க. அப்போ இது வந்து அவங்க வீக் சார், அவங்களே ஓடலன்னு அர்த்தம். இப்போ தங்கலான் எடுத்துங்க, உழைப்பை கூட்டிட்டாரு, ஓட வேண்டியதான படம், ஏன் ஓடல? இங்கே நல்ல கதை நல்ல இயக்கம் இருந்ததுன்னா அதை வந்து மக்கள் ரசிப்பாங்க. நீங்கள் சின்ன இயக்குனர், இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து சங்கர் மாதிரி பெரிய இயக்குனர் கிடையாது, ரஞ்சித் மாதிரி பெரிய இயக்குனர் கிடையாது, விக்ரம் மாதிரி பெரிய நடிகர் கிடையாது. பெரிய நடிகர் சின்ன எல்லாரும் சின்ன நடிகராக வந்து வந்தவங்க தான், வாய்ப்பு கேட்டு தெரு தெருவாக வந்து அலைஞ்சவங்க தான் எல்லாம். இவங்கலாம் இவங்க 2 4 படம் ஹிட் ஆன உடனே வந்து தலைநகர் வந்து பார்த்தா கிரேட் ஏறிடுது.